பிரைஸ்லால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மார்னிங் மெடிடேஷன் மூலமாக உங்கள் சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். வழக்கம் போல் நம்ம ஒரு கதையிலேருந்து நல்ல ஒரு கருத்தை இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். அதாவது ஒரு அரண்மனையில் அந்த ராஜாவுக்கு பிறந்தநாள் வருது. அப்போ அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு விருப்பப்பட்ட கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அரண்மனையில் ஒரு ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க வந்து வறுமையில் இருக்கிறவங்க தான். ஆனால் அவங்க எல்லாரையுமே பார்க்குறாங்க. எல்லா விதவிதமாக கிஃப்ட் கொடுக்குறாங்களே ராஜாவுக்கு, நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. எல்லோரும் வரிசையாக கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ராஜா பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. உடனே ராஜா கேட்குறாரு, ஏம்மா அழுகுறீங்க அப்படின்னு. ஐயா, இங்கே இருக்கிறவங்க வேலை பார்க்குற எல்லாருமே அவங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு பிறந்தநாளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நான் வறுமையில் இருக்கேன், என்னால் ஒன்றுமே கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க தேம்பி தேம்பி. அப்போது அந்த ராஜா சொல்கிறாரு, இதுவரையும் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டை விட நீங்கள் எனக்கு ஏதாச்சும் செய்ய முடியலே நினச்சி நீங்கள் இந்த கண்ணீர் சிந்துறீங்க பார்த்தீங்களா, இந்த கண்ணீர் தான் எனக்கு விலை மதிக்க முடியாத கிஃப்ட்டு. அதனால என்னோட பிறந்த நாளுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விதவை பெண்மையோட வறுமையை அந்த ராஜா போக்கிட்டாராம். வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 126:5, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் இருக்குது. நம்ம நிறைய நேரங்களில் சோர்ந்து போயிருப்போம். இல்லாட்டினா ஒரு காரியம் நடக்காமல் போயிருப்போம். இல்லை அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லையே, நிறைய பேர் நிறைய செய்கிறாங்க, யாருக்கு என்னென்னமோ செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க, ஆனால் என் கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மறைமுகமாக அழுதுகிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணீரோடு விதைக்கிறீங்களோ கம்பீரத்தோடு அறுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுது, சங்கீதம் 56:8, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அளவோ இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக கண்ணீர் சிந்திருப்பீங்க, ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக சிந்துற கண்ணீர் பெரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா நம்ம சிந்துற ஒவ்வொரு கண்ணீரும் என்றைக்குமே வேஸ்ட்டாக போனதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் துருத்தியில் சேகரிச்சிருக்கார். அந்த எவ்வளோ தூரம் நம்ம கண்ணீர்லாம் சேகரிச்சிருக்காரோ அதுக்கு ஈக்குவலாக ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு, உதவி செய்வார். ஸோ இதுவரை நீங்கள் என் கண்ணீருக்கு என்ன பதில் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் எந்த காரியத்துக்காக கண்ணீர் சிந்தீங்களோ அதை வந்து ஆசீர்வாதமாக உங்களை கொண்டு அந்த காரியங்களை செய்ய வைப்பார், உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஸோ கண்ணீரோட விதைங்க, கம்பீரத்தில் அறுக்க ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.